அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிறுவன் கடத்தல் வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் தற்போது ஏடிஜிபி ஜெயராமனை காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். சிறுவன் கடத்தல் வழக்கில் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராமன் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் ஆஜராக உத்தரவிடப்பட்ட நிலையில் இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். இந்நிலையில் சிறுவன் கடத்தல் வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமனை கைது செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் தற்போது அவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்கள். கூடுதல் டிஜிபி ஜெயராமனை தற்பொழுது காவல்துறை கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஆட்கடத்தல் வழக்கில் அவருடைய வாகனம் பயன்படுத்தப்பட்டதாகவும் அதே நேரத்தில் இந்த ஆட்கடத்தல் வழக்கில் சம்பந்தப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தியோடு ஜெயராமன் பேசிய அந்த தொலைபேசி ஆதாரம் இருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அவரை கைது செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் தற்பொழுது ஜெயராமன் கைது செய்யப்பட்டிருக்கார். ஆயுதப்படை கூடுதல் டிஜிபியாக ஜெயராமன் தற்பொழுது பணியாற்றி வரக்கூடிய நிலையில் இந்த வழக்கில் அவரை கைது செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி வேல்முருகன் உத்தரவு பிறப்பித்த நிலையில் அந்த உத்தரவின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கையை காவல்துறை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஜெயராமன் அந்த விருப்ப ஓய்வு பெற்ற மகேஸ்வரி என்ற உதவி ஆய்வாளர் அவருக்கும் தான் இந்த பழக்கம் இருந்ததாகவும் அதன் மூலம்தான் ஜெகன்மூர்த்தியை அறிமுகப்படுத்தி வைத்ததாகவும் அந்த தொடர்பில் தான் இந்த ஆட்கடத்தல் சம்பவமானது நடைபெற்றதாகவும் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்ட நிலையில் ஒரு பணியில் இருக்கக்கூடிய காவல்துறை உயரதிகாரி அவருடைய வாகனத்தை இந்த கடத்தலுக்கு நேரடியாக பயன்படுத்தியதற்கான ஆதாரம் இருப்பதாக காவல்துறை தெரிவித்த நிலையில் இந்த வழக்கினுடைய முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு கூடுதல் டிஜிபி மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அவரையும் விசாரிக்க வேண்டும், அவரையும் கைது செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்த நிலையில் தற்பொழுது ஜெயராமன் கைது செய்யப்பட்டிருக்கார். அடுத்த கட்ட நடவடிக்கையை காவல்துறை மேற்கொள்ள இருக்கிறார்கள். இந்த வழக்கில் ஏற்கனவே 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஜெயராமன் கூடுதல் டிஜிபி ஜெயராமன் கைது செய்யப்பட்டிருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட மகேஸ்வரியோடு ஜெயராமன் பேசியதற்கான ஆதாரம், ஜெகன்மூர்த்தியோடு பேசியதற்கான ஆதாரம் மட்டுமில்லாமல் அந்த வாகனத்தை கடத்தலுக்கே பயன்படுத்தியிருக்கிறார்கள். அந்த வாகனத்தில் கடத்தப்பட்ட அந்த சிறுவன் அழைத்து செல்லப்பட்டிருக்கான். அந்த திருமணம் செய்து கொண்ட பெண்ணுடைய தந்தை அந்த வாகனத்தில் சென்றிருக்கார், மகேஸ்வரி அந்த வாகனத்தில் சென்றிருக்கார் என்ற ஆதாரங்களை காவல்துறை நீதிமன்றத்தில் தெரிவித்ததின் அடிப்படையில் அவரை கைது செய்ய நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். ஜெயராமன் கைது செய்யப்பட்ட நிலையில் அடுத்த கட்டமாக மருத்துவ பரிசோதனை எல்லாம் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் அந்த வழக்குடைய விசாரணை நடைபெறக்கூடிய நீதிமன்றத்தில் ஜெயராமன் ஆஜர்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து ஜெயராமனிடம் காவல்துறை விசாரிப்பார்கள். அவருக்கும் இந்த காதல் விவகாரத்தில் அந்த பெண்ணுடைய குடும்பத்திற்கும் என்ன தொடர்பு, ஜெகன்மூர்த்திக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு, அந்த விருப்ப ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் மகேஸ்வரிக்கும் ஜெயராமனுக்கும் என்ன தொடர்பு, என்ன காரணத்திற்காக அரசு வாகனத்தை, அவருடைய சொந்த வாகனத்தை இந்த கடத்தல் சம்பவத்துக்கு கொடுத்தாரு என்ற அடிப்படையிலும் ஏதாவது பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறதா என்ற அடிப்படையிலும் காவல்துறை விசாரிப்பார்கள். இந்த விசாரணைக்கு பின்னர் மருத்துவ பரிசோதனை மற்றும் விசாரணை நடைபெறக்கூடிய நீதிமன்ற வளாகத்தில் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி அவரை அடுத்த கட்டமாக சிறையில் அடைப்பதற்கு காவல்துறை திட்டமிட்டிருக்காங்க. கோகுல், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் சில கடுமையான எச்சரிக்கைகளையும் இரு தரப்புக்கும் விடுத்திருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினரையும் ஒரு காவல் அதிகாரியையும் சமமாக நடத்த முடியாது என்கிற சில கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் தற்போது டிஜிபி சங்கர் ஜிவாலும் உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அடுத்த கட்டமாக என்ன அங்கு நடவடிக்கைகள் இருக்கு? தொடர்ந்து இந்த வழக்குடைய முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டுதான் தற்பொழுது இந்த வழக்கில் டிஜிபி சங்கர் ஜிவால் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார். ஏற்கனவே நீதிமன்ற வளாகமே ஒரு பரபரப்பாக காணப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்தி தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை நடைபெறும் போது பல்வேறு கேள்விகளையும் பல்வேறு கருத்துக்களையும் நீதிபதி தெரிவித்திருந்தார். பல்வேறு விமர்சனங்களையும் சட்டமன்ற உறுப்பினர் மீது வைத்திருந்தார். அதே நேரத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய ஒரு காவல்துறை உயர் அதிகாரி இது போன்ற ஒரு ஆட்கடத்தல் வழக்கில் அவருடைய வாகனத்தை பயன்படுத்தியது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை எடுக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கார். நேரடியாக இந்த வழக்கில் அவர் ஆஜராக வேண்டும், அவர் ஆஜராக விட்டால் அவரை கைது செய்ய வேண்டும் என்று காலையில் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில்
இன்று பிற்பகல் நடைபெற்ற விசாரணையில் நேரடியாக ஜெயராமன் விசாரணைக்கு ஆஜராகிய நிலையிலும் அவரை கைது செய்ய நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கார். ஏனென்றால் கூடுதல் தகவல்களை இந்த காவல்துறை தரப்புல நீதிபதி முன்பு தெரிவித்த நிலையில் அவரை கைது செய்ய உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. டிஜிபி சங்கர் திவால் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு வந்திருக்கார். ஒரு IPS அதிகாரி கைது என்ற நடவடிக்கையின் போது காவல்துறை உயர் அதிகாரிகள் அடுத்த கட்டமாக இது உள்துறை அமைச்சகம் உள்ளிட்டவர்களெல்லாம் தகவல் தெரிவிக்க வேண்டிய நிலையில டிஜிபி சங்கர் திவாலும் இந்த நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நீதிபதியுடைய உத்தரவின் அடிப்படையில் தான் இந்த கைது நடவடிக்கை என்றும் அடுத்த கட்டமாக உள்துறை அதிகாரிகளுக்கு உள்துறை செயலர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு IPS அதிகாரி ஒருவர் கைது என்ற நடவடிக்கை தகவலும் அவருக்கு முறைப்படி தெரிவிக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் டிஜிபி சங்கர் திவால் சட்ட ஆலோசனைக்காக நீதிமன்ற வளாகத்திற்கும் வந்திருக்கார். அடுத்த கட்டமாக இந்த வழக்கில் வழக்குடைய விசாரணை நடைபெற இருக்கிறது. வழக்குடைய விசாரணை என்பது பூவை ஜெகன்மூர்த்தியை முழுமையாக இந்த வழக்குடைய விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். அதே நேரத்தில் தனியாக செல்ல வேண்டும். வழக்கறிஞரை அழைத்து செல்லக்கூடாது, கட்சிக்காரர்களை அழைத்து செல்லக்கூடாது, கட்சிக்காரர்கள் அந்த விசாரணை நடைபெறக்கூடிய இடத்தில் கூடக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு உத்தரவின் அடிப்படையில் நீதிபதி இந்த உத்தரவையும் இந்த வழக்குடைய விசாரணையும் நடத்தியிருக்கார். ஜெகன்மூர்த்தியும் நீதிமன்ற வளாகத்திலிருந்து வெளியே சென்றிருக்கார். ஜெயராமன் அடுத்த கட்டமாக காவல்துறையுடைய உயரதிகாரிகளுடைய மேற்பார்வையில் இந்த வழக்குடைய விசாரணையானது நடைபெற இருக்கிறது. பாலம் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தரவின் போது நீதிபதி முன்பு ADGP தரப்பில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன? வாகன பயன்பாடு ஒன்றுதான் அதற்கு ஆதாரமாக இருந்ததா? வேறு என்னென்ன விஷயங்கள் இருந்தது? பூவை ஜெகன்மூர்த்தியோடு ஜெயராமன் தொலைபேசியில் பேசிய ஆதாரம் இருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள். மகேஸ்வரியும் ஜெயராமனும் பேசியதற்கான ஆதாரமும் ஜெகன்மூர்த்தி பேசியதற்கு பின்னர் தான் அந்த மகேஸ்வரி என்ற பெண்ணை ஜெயராமன் அறிமுகப்படுத்தி பூவை ஜெகன்மூர்த்திக்கு அறிமுகப்படுத்தி அதன் பின்னர் மகேஸ்வரி சந்தித்து இந்த கடத்தல் சம்பவம் நடந்திருப்பதாக காவல்துறை தகவல் தெரிவித்தார்கள். ஆகவே ஜெகன்மூர்த்தியை இந்த கடத்தலுக்கு பயன்படுத்தியது கூடுதல் டிஜிபி ஜெயராமன் என்ற வாதத்தை காவல்துறை தரப்பில் முன்வைத்தார்கள். அது மட்டுமில்லாமல் அதற்கு அடுத்ததாக அவருடைய வாகனத்தை, அரசு வாகனத்தையே இந்த கடத்தல் சம்பவத்திற்கு அவர் கொடுத்து அனுப்பியிருக்கிறார், அதை பயன்படுத்த இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலையும் அதற்கான CCTV காட்சிகள் எல்லாம் இருப்பதாகவும் தெரிவித்திருந்த நிலையில் அதே போல புகார்தாரர்கள் கூட காவல்துறையுடைய வாகனத்தில் தான் அழைத்து சென்றதாக தகவல் தெரிவித்த நிலையில் இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான் ஜெயராமனுக்கு இதில் தொடர்பு இருப்பதாக காவல்துறை உறுதி செய்து அதை நீதிபதி முன்பு தெரிவித்தார்கள். ஒரு காவல்துறை உயரதிகாரி இது போன்ற கடத்தல் சம்பவத்தில் தொடர்பு இருப்பது மட்டுமில்லாமல் தன்னுடைய வாகனத்தை பயன்படுத்தியது, இந்த கடத்தல் சம்பவத்திற்கு திட்டமிட்டு கொடுத்தது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் ஜெயராமனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை நீதிபதி பிறப்பித்திருக்கார். ஜெகன்மூர்த்தி நேரடியாக இந்த வழக்கில் தனக்கு தொடர்பு இல்லை என்று தெரிவித்தாலும் ஜெயராமனோடு பேசியிருக்கார், மகேஸ்வரியோடு பேசியிருக்கார் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்றும் விசாரணையின் போது நீங்கள் இந்த வழக்கில் தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டால் கைது செய்வதற்கு தடை விதிக்க முடியாது என்ற ஒரு உத்தரவையும் நீதிபதி பிறப்பித்திருக்கார். விசாரணையில் ஜெகன்மூர்த்தியிடம் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நபர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் காவல்துறை ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய ஆதாரத்தின் அடிப்படையிலும் ஜெகன்மூர்த்தியிடமும் காவல்துறை விசாரிப்பார்கள். விசாரணையில் இந்த கடத்தல் சம்பவத்தில் ஜெகன்மூர்த்தி தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டால் அவரை கைது செய்வதற்கு தடையில்லை என்ற உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அவரும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த வழக்குடைய விசாரணை அடுத்த கட்ட விசாரணை 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது ஜெயராமன் கைது செய்யப்பட்டிருக்கார். ஒரு IPS அதிகாரி கைது என்ற தகவல் உடனடியாக உள்துறை அமைச்சகத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் டிஜிபி சங்கர் திவால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்பொழுது சட்ட நிபுணர்களோடு இது குறித்து ஆலோசித்து அடுத்த கட்ட சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கோகுல், இதுல விருப்ப ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் மகேஸ்வரி அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தோடு தொடர்புடையவராக இருக்கிறாரா அல்லது இந்த கடத்தல் வழக்கில் அந்த வாகன பயன்பாட்டில் தொடர்புடையவராக இருக்கிறாரா? நிச்சயமாக அவர் மதுரையை சேர்ந்தவர். மகேஸ்வரி மதுரையில் இருப்பதால் தேனி சேர்ந்த அந்த பெண்ணினுடைய குடும்பத்தோடு அவர் தொடர்பில் இருந்திருக்கலாம். அந்த அடிப்படையில் தான் தனக்கு இருந்த பழக்கத்தின் அடிப்படையில் கூடுதல் டிஜிபி ஜெயராமனை அணுகி இந்த விவகாரத்தில் உதவி செய்ய கோரியதாகவும் அவர் நேரடியாக அந்த பகுதியுடைய புரட்சி பாரதம் கட்சி வலுவாக இருக்கக்கூடிய அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தியிடம் அவர் இந்த மகேஸ்வரியை அறிமுகப்படுத்தியதாகவும் அதன் பின்னர் அவர்கள் இதை கடத்தி அந்த குடும்பத்தை மிரட்டியதாக எல்லாம் சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் மகேஸ்வரி இதில் தொடர்பில் வருகிறார். மகேஸ்வரி ஜெயராமன்
இருவரும் ஜெயராமன் தான் ஜெகன்மூர்த்தியை மகேஷ் திரிவேதிக்கு அறிமுகப்படுத்தியதெல்லாம் காவல்துறை தகவல் சொல்லியிருக்கார்கள். அடுத்த கட்டமாக இந்த அரசு வாகனத்தை அவருடைய வாகனத்தை கொடுக்கும் அளவிற்கு ஜெயராமன் எதுக்கு இந்த வழக்கில் அவர் முக்கியத்துவம் கொடுத்தார் என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. தொடர்ந்து இது குறித்து காவல்துறை ஜெயராமனிடம் விசாரிக்க இருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக இதில் வேறு ஏதாவது பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறதா என்ற அடிப்படையிலும் விசாரிக்கப்படுகிறது. ஏனென்றால் கைது செய்யப்பட்ட அந்த பெண்ணினுடைய தந்தையிடமிருந்து சில லட்சம் ரூபாயை காவல்துறை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அந்த லட்சக்கணக்கான ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது யாருக்காக கொடுக்கப்பட வந்த பணம் என்ற அடிப்படையிலும் காவல்துறை விசாரித்தார்கள். தொடர்ந்து ஜெயராமன் மற்றும் ஜெகன்மூர்த்தியிடம் இது போன்ற கேள்விகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட விசாரணையும் நடைபெற இருக்கிறது. அதே நேரத்தில் ஜெகன்மூர்த்தியிடம் சட்ட ரீதியாக சட்டத்துக்கு உட்பட்டு விசாரிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கார். ஜெகன்மூர்த்தியும் விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கார். ஜெயராமனிடம் அடுத்த கட்ட விசாரணைக்கு பின்னர் ஒரு விரிவான அறிக்கையை அடுத்த கட்ட நீதிமன்ற விசாரணையின் போது காவல்துறை தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பாலா, கோகுல் தொடர்ந்த இணைப்பில் இருங்க. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். தற்போது நீதிபதியினுடைய உத்தரவை தொடர்ந்து ஏடிஜிபி ஜெயராமன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் டிஜிபி சங்கர் ஜிவால் அங்கு ஒரு முக்கிய ஆலோசனையிலும் ஈடுபட்டிருக்கிறார். என்ன அந்த ஆலோசனை விவரங்கள்? கண்டிப்பாக, அதாவது இந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது முதலில் ஏடிஜிபி ஜெயராமன் ஆஜராகி இருந்தார். அதன் பிறகுதான் ஜெகன்மூர்த்தி அவர்கள் நீதிமன்றத்துக்கு வந்திருந்தார். இரண்டு பேருமே வந்த பிறகுதான் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று நீதிபதி இந்த வழக்கை விசாரணைக்கு விட்டார். அப்போது இந்த வழக்கு ஆரம்பத்திலிருந்தே ஜெயராமன் மற்றும் ஜெகன்மூர்த்திக்கு கடும் கண்டனங்களை தான் இன்று நீதிபதி வேல்முருகன் தெரிவித்திருந்தார். அதாவது ஜெகன்மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு பேர் வாக்களித்து உங்களை எம்எல்ஏ வாக்கும் போது இது போன்ற கட்டப்பஞ்சத்தில் ஈடுபடலாமா என்று பல்வேறு கேள்வி எழுப்பியிருந்தார். அதே போல இது போல ஒரு அரசு அதிகாரியான இவர் எப்படி இது போன்ற ஒரு குற்ற சம்பவத்திற்கு அரசு வாகனத்தை அனுப்பி வைப்பார் என்ற ஒரு கேள்வியும் இன்று நீதிபதி எழுப்பினார். இது தொடர்பாக ஏற்கனவே இந்த கைதானவர்களுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த ஒரு குற்ற செயலில் ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராமன் பங்கு உள்ளது என்று தெரிந்த பிறகும் கூட எதற்காக ஜெயராமன் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை என்ற கேள்வியும் எழுப்பினார். எனவே இது போன்ற விஷயங்களில் அரசு அதிகாரிகள் இது போன்ற பல விஷயங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது என்று தெரிவித்துதான் உடனடியாக ஜெயராமனை கைது செய்ய வேண்டும் என்று தற்போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இன்று நீதிமன்றத்திற்கு வந்த ஜெயராமன் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அரை மணி நேரத்தில் அவரை போலீஸ் பாதுகாப்புடன் கீழே அழைத்து வரப்பட்டார்கள். அப்போது அவர் வந்திருந்த இந்த காவல்துறை உடையில் தான் வந்திருந்தார். அதே போகும்போது அவருடைய தொப்பி மட்டும் கழட்டப்பட்டது. தற்போது அவர் நீதிமன்றத்திலிருந்து வெளியே கொண்டு செல்லப்பட்டு விட்டார். தற்போது அவருடைய அந்த யூனிஃபார்ம் கூட கழட்டப்பட்டு மாற்று உடை வழங்கப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு விஷயம் தொடர்பாக அதாவது காவல்துறை ஒரு உயர் அதிகாரி ஏடிஜிபி தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த உத்தரவில் மேற்கொண்டு இவர் மேல்முறையீடு செல்வதற்கான வாய்ப்பு உள்ளது. அந்த மேல்முறையீட்டு வழக்கில் காவல்துறை தரப்பில் தமிழக அரசு தரப்பில் என்னென்ன வாதங்கள் எடுத்து வைக்கப்பட வேண்டும் தொடர்பான ஒரு முக்கிய வழக்காக உள்ளதால் இது குறித்து ஆலோசனை செய்யதான் தற்போது சங்கர் ஜிவால் அவர்கள் உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சங்கர் ஜிவால் மற்றும் அரசு தலைமை வழக்கறிஞர் குற்றவியல் தலைமை வழக்கறிஞர் உள்ளிட்டோர் இது தொடர்பாக ஒரு ஆலோசனை கூட நடத்துவார்கள். அதன் பிறகு இந்த வழக்கில் அவர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தால் அந்த ஒரு வழக்கை எப்படி எதிர்கொள்வது தொடர்பான அந்த விவாதம் நடைபெறும் என்று தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலா, அதே நேரத்தில் இப்ப ஏடிஜிபி ஜெயராமனை திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளவேடு காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து செல்வதாகவும் கூறப்பட்டிருக்கு. இதில் அடுத்த கட்ட நகர்வுகள் விசாரணை முறைகள் என்பது என்னவா இருக்கும்? ஏன்னா ஒரு காவல்துறை உயரதிகாரி உள்துறை அமைச்சகத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் என்ன நடக்கும்? கண்டிப்பாக அதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் தான் தற்போது நடைபெற்றுவதாக கூறப்படுகிறது. இவர் தற்போது அந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு தற்போது அழைத்து பட்டுக் கொண்டிருக்கிறார். அதே போல ஜெகன்மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் நீதிபதி பிறப்பித்த ஒரு குறிப்பிட்ட அந்த உத்தரவை பார்க்கும் போது இவர் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த முன்ஜாமீன் மனுவில் தற்போது நான் எந்த ஒரு உத்தரவு பிறப்பிக்கப் போவதில்லை, உத்தரவு பிறப்பித்தால் உடனடியாக மேல்முறையீடு சென்று விடுவீர்கள். எனவே காவல்துறை இந்த வழக்கில் விசாரணைக்காக அழைத்த நிலையில் அவர் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும், கண்டிப்பாக ஆஜராக வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அந்த கட்சிக்காரர்கள் நூற்றுக்கணக்கான பேரும் உடன் செல்லக்கூடாது. அவ்வாறு சென்றால் அவர்கள் கைது செய்ய உத்தரவு நேரிடும், தனியாக செல்ல வேண்டும், விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அதே போல காவல்துறை கூட இவரை கண்ணியத்துடன் நடத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதே நேரத்தில் அந்த காவல்துறை விசாரணை முடியும் வரைக்கும் கைது செய்யக்கூடாது என்று ஜெகன்மூர்த்தி தரப்பில் வைத்த வாதத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்த நீதிபதி அது போன்ற எந்த ஒரு உத்தரவு தன்னால் பிறப்பிக்க முடியாது, விசாரணையின் முடிவில் அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்றால் கைது செய்யட்டும், தேவைப்பட்ட ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டுக் கொள்ளட்டும் என்றுதான் தற்போது தெரிவித்துள்ளார். அதே போல ஜெயராமனை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கருணை கூட அவர் மீது காட்டவில்லை நீதிபதி. அதாவது அவர் உயர் அதிகாரி என்றாலும் இது கைது செய்யப்பட்டதில் பல்வேறு
சட்ட ரீதியான அந்த ஒரு ப்ரொசீஜர் இருந்தாலும் கூட தான் இவரை கைது செய்ய வேண்டும் என்று தற்போது உத்தரவு பிறப்பிக்கிறேன், தேவைப்பட்ட ஜாமீன் மனு தாக்கல் செய்து கொள்ளட்டும் என்ற ஒரு உத்தரவை தான் தற்போது பிறப்பித்துள்ளார். எனவே இன்றைய நிலையை பார்க்கும்போது விசாரணைக்கு செல்லப்பட்ட ஜெயராமன் இன்றைய தினமே கூட கைது செய்யப்படுவார். நாளைய தினம் கூட ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்படும். அதில் என்னென்ன தரப்பான எந்த விதமான வாதங்கள், அதாவது ஏடிஜிபி செய்த தவறுகள் குறித்து காவல்துறை என்னென்ன செய்யும் என்பது தொடர்பான ஆலோசனை நடைபெற்று வருது. இன்னும் சட்ட நேரத்தில் அதற்கான விரிவான விளக்கம் நமக்கு தெரிய வரும். பாலா, நிச்சயமாக மதன், தொடர்ந்து இணைப்பில் பேசலாம். நம்மோடு இணைந்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். சுபாஷ், தற்போது இந்த வழக்கு சிறுவன் கடத்தல் வழக்கு என்பது இன்றைக்கு ஒரு காவல் உயரதிகாரி சட்டமன்ற உறுப்பினர் நீதிமன்றத்தில் ஆஜராகி சில சரமாரியான கேள்விகளையும் நீதிபதி அவர்களை நோக்கி வைத்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னென்ன விவரங்களை பதிவு செய்யலாம்? இந்த கடத்தல் விவகார வழக்கை நீதிமன்றம் மிக ஆழமாக புரிந்திருக்கிறது. அதாவது ஓட்டு போட்டு தேர்வு செய்யப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை அது கடைபிடித்திருக்கிறது. அதே நேரத்தில் அரசாங்கத்தின் சம்பளம் பெற்று அதனால் வரக்கூடிய அரசு ஊழியர் செய்யக்கூடிய தவறை சுட்டிக்காட்டி அவருக்கான கைது நடவடிக்கையை முன்று எடுத்திருக்கிறது. நாம பார்க்கக்கூடிய காட்சி தற்போது ஏடிஜிபி ஜெயராமன் கைது செய்யப்பட்டு காவல்துறை வாகனத்தில் அழைத்து செல்லப்படக்கூடிய காட்சி. ஜெயராமன் அவர்கள் தற்போது காவல்துறையால் கைது செய்யப்பட்டு திருவள்ளூர் மாவட்டத்திற்கு அழைத்து செல்வார் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு முன்பாக, அவர் சிறையில் அடைப்பதற்கு முன்பாக அவருக்கான மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. என்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கோ அந்த ப்ரொசீஜர்ஸ் படி காவல்துறை செய்து அவரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப வேண்டும். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான நடைமுறையாக பார்க்க வேண்டியது இருக்கு. தற்போது காவல்துறை நீதிமன்ற உத்தரவை அடுத்து நீதிமன்ற வளாகத்திலேயே ஏடிஜிபியை கைது செய்திருக்கிறது. சுபாஷ், இந்த விவகாரத்துல திடீர் திருப்பமாக சம்பந்தப்பட்ட காதல் ஜோடிகள் அல்லது அவர்களது குடும்பத்தினர் என்பது இதுல யாருக்கும் தொடர்பு இல்லை, சட்டமன்ற உறுப்பினருக்கோ ஏடிஜிபிக்கோ தொடர்பு இல்லை என்பது போன்ற அந்த வாக்குமூலங்களையும் கொடுத்திருக்கிறார்கள். அது வழக்கத்தில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடுமா? இல்ல, அது போக போகத்தான் தெரியும். தற்போது இருக்கக்கூடிய இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல இப்போ நடந்திருக்கக்கூடிய நடைமுறையில நீதிமன்றத்தில் இப்படி ஒரு உத்தரவு வந்திருக்கிறது. அதன் பின்னராக அவர்கள் சொல்லக்கூடிய வாக்குமூலம் இல்ல அதன் பின்னராக கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள், அவர் பேசியிருக்கக்கூடியதாக, அதாவது ஏடிஜிபி அவர்கள் பேசியிருக்கக்கூடியதாக சொல்லக்கூடிய ஒளிநாடா, இவை எல்லாமே கருத்துக்கும் ஆய்வுக்கும் உட்படுத்தப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அது நீதிமன்றத்துல வழக்கு விசாரணை 26ஆம் தேதி வரும் பொழுது அவர்கள் தரப்பான நியாயங்களையோ இல்ல அவங்க தரப்பத்தில் இருக்கக்கூடிய விளக்கங்களையோ கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய தினத்தில் கைது நடவடிக்கையும் பூவி ஜெகன்மூர்த்தி அவர்கள் நீதிமன்ற உத்தரவின்படி காவல் நிலையம் எங்கே அழைக்கிறதோ, காவல்துறை எங்கே அழைக்கிறதோ அங்க விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்ற இந்த 2 முக்கியமான உத்தரவுகளை நாம பார்க்க வேண்டியது. தொடர்ந்து இணைப்பில் இருங்க சுபாஷ். நீதிமன்ற செய்தியாளர் மதன் இணைகிறார். மதன், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி தாக்கல் செய்த அந்த ஏபி மனு, முன்ஜாமீன் மனு தான் இதுல முக்கியத்துவம், இந்த வழக்கு விசாரணையை ரொம்ப ஆழமா பார்க்கக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது. அதே நேரத்தில் வாக்குமூலங்கள் தொடர்பான விசாரணை என்பது இப்போ இந்த முதற்கட்டமாக நடைபெறுவதற்கு வாய்ப்பு இல்லையா, அல்லது அடுத்த கட்டங்களில் அதை முக்கிய ஆதாரங்களாக எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த குற்ற நிகழ்வை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த விவகாரத்தில் அந்த கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக ஏற்கனவே அந்த பணியிலிருந்து விடுவிக்கப்பட்ட சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒரு எஸ்ஐ மகேஸ்வரி என்பதுதான் இதற்கு மூளையாக செயல்பட்டுள்ளார். அவர்தான் இந்த ஒரு சம்பவத்திற்கு முக்கிய காரணமாக, அதாவது ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஆகியோரிடம் சென்று இந்த ஒரு கடத்தல் சம்பவத்தை நடத்த வேண்டும் என்று பேசியுள்ளதாக அவர் கொடுத்த அந்த வாக்குமூலத்தில் தெரிய வந்துள்ளதாக தான் இன்று காவல்துறை தரப்பில் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது. எனவே இந்த விஷயத்தில் ஜெகன்மூர்த்திக்கு தொடர்பு இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தார்கள். குறிப்பாக இந்த கடத்தல் சம்பவம் நடைபெறுவதற்கு சற்று நேரத்துக்கு முன்னர் கூட ஜெகன்மூர்த்தி, ஏடிஜிபி ஜெயராமன் மற்றும் மகேஸ்வரி ஆகியோர் ஒன்றாக சந்தித்துள்ளார்கள். இது சம்பந்தம் பேசியுள்ளார்கள். மேலும் அந்த கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட ஒரு வழக்கறிஞர் அந்த புரட்சி பாரத கட்சியை சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. எனவே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதில் ஜெகன்மூர்த்திக்கு பங்கு உள்ளது. அதாவது கடத்தப்பட்ட அந்த வாலிபருடைய அந்த பெற்றோர் ஜெகன்மூர்த்தி மீதோ அல்லது ஏடிஜிபி மீதோ புகார் அளிக்கவில்லை என்றாலும் கூட இந்த விஷயத்தில் கைது செய்யப்பட்டவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் தற்போது இவருடன் விசாரணை நடத்தப்பட உள்ளது, தேவை உள்ளது. அதே போல கண்டிப்பாக ஜெகன்மூர்த்தியை கஸ்டடி எடுத்து விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு வாதம் தான் இன்று காவல்துறை தரப்பில் எடுத்து வைக்கப்பட்டது. இந்த ஒரு வார்த்தை ஏற்றுக்கொண்டுதான் தற்போது நீதிபதி இந்த உத்தரவு பிறப்பித்துள்ளார். எனவே ஏற்கனவே கைது செய்யப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த வழக்கு தற்போது போய்கொண்டிருக்கிறது. கூடுதலாக தற்போது கைது செய்யப்பட்டுள்ள ஏடிஜிபி ஜெயராமன் அவரிடம் பெறப்படும் வாக்குமூலங்கள் குறித்து வைத்துதான் மேற்கொண்டு என்னென்ன நடக்கும் என்று நாம் தெரிந்து கொள்ள முடியும். பாலா,
மதன், அதே நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தியினுடைய ஆதரவாளர்கள் தொடர்பாகவும் நீதிபதி சில கண்டனங்களை தெரிவித்திருந்தார். எதற்காக நூற்றுக்கணக்கானவர்களை அழைத்து வருகிறீர்கள், அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னு முயற்சிக்கிறீங்களா அப்படிங்கிற சில கேள்விகளையும் நீதிபதி எழுப்பியிருந்தார். அது தொடர்பான விவரங்களையும் பதிவு செய்ய. கண்டிப்பாக. அதாவது நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நீதிமன்ற விடுமுறை நாள். ஆனால் நேற்றைய தினம் உடனடியாக அவசரமாக இந்த வழக்கில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அந்த வழக்கை ஞாயிற்றுக்கிழமையே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தலைமை நீதிபதியிடம் அனுமதி கேட்கப்பட்டது. தலைமை நீதிபதி அனுமதி வழங்கிவிட்டார். ஆனால் இந்த ஒரு ஜாமீன் வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிபதி வேல்முருகன் ஆவார். ஏனால் எம்எல்ஏ மற்றும் எம்பிக்கள் வழக்குகளை தொடர்பான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிபதி வேல்முருகன். எனவே உடனடியாக நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள், அதாவது ஜெகன்மூர்த்தி தரப்பில் வழக்கறிஞர்கள் நீதிபதி வீட்டிற்கு சென்று அவரிடம் கோரிக்கை வைத்தார்கள். இந்த வழக்கை நேற்றைய தினமே எடுத்து விசாரணைக்கு எடுக்க வேண்டும், உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று. ஆனால் நீதிபதி மறுத்துவிட்டார். இன்றைய தினம் நீதிமன்றம் வந்த பிறகு இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்தார். இன்று காலை இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது நீதிமன்ற அறை முழுவதுமே ஜெகன்மூர்த்தியுடைய வழக்கறிஞர்களால் நிரப்பப்பட்டது. மற்ற வழக்குகளுக்கு விசாரணைக்கு வந்தால் கூட உள்ள நுழைய முடியாத நிலை தான் ஏற்பட்டது. எனவே இதனை பார்த்துக் கொண்டிருந்த நீதிபதி இந்த வழக்கு விசாரணை என்பது இதை சுட்டிக்காட்டி தெரிவித்தார். அதாவது தன்னுடைய வீட்டிற்கு நூற்றுக்கணக்கான பேரை அனுப்பி வைப்பீர்கள், இந்த நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போது நீதிமன்றம் முழுவதுமாக இது போன்ற வழக்குகளை கொண்டு நிறுத்துவீர்கள், இதற்கெல்லாம் பார்த்து நான் பயப்பட மாட்டேன், இப்படி நிறுத்தினால் தனது சாதகமான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று எண்ணக்கூடாது என்ற விஷயத்தை சுட்டிக்காட்டினார். அதற்காக தான் தற்போது இந்த வழக்கு காவல்துறை விசாரணைக்கு கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டாலும் கூட அந்த விசாரணைக்கு செல்லும் போது ஒருத்தர் கூட அவர் உடன் செல்லக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதே போன்ற நூற்றுக்கணக்கான பேரை அழைத்து சென்றால் அவர் அனைவரையும் கைது செய்ய உத்தரவு பிறப்பிப்பேன் என்றும் தற்போது உயர்நீதிமன்றம் இந்த ஒரு எச்சரிக்கை விடுத்து உடனடியாக செல்ல வேண்டும். அதாவது காவல்துறை இவரை எங்கு விசாரணைக்கு அழைக்கிறார்களோ அங்கு ஜெகன்மூர்த்தி தனியாக போக வேண்டும், உடன் கூட ஒரு வழக்கறிஞர் செல்லக்கூடாது, அவ்வாறு சென்று தனியாக சந்திக்க வேண்டும். அதாவது ஒரு கட்சி ரீதியான ஒரு வழக்கு சம்பந்தமாக இருந்தால் உங்கள் கட்சி ஆதரவாளர்கள் உடன் செல்லலாம். ஆனால் தனிப்பட்ட விதமாக உங்கள் மீது ஒரு வழக்கு வந்துள்ள போது தனிப்பட்ட விதமாக நீங்கள் சந்திக்க வேண்டும், அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். எனவே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜெகன்மூர்த்தி தனியாக செல்ல வேண்டும். அந்த விசாரணை முடியும் போது அவரை கைது செய்யப்பட வேண்டும். அவர் கஸ்டடி எடுத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இருந்தால் காவல்துறை தாராளமாக அவரை கைது செய்யலாம். அவ்வாறு கைது செய்யப்பட்ட ஜாமீன் மனு தாக்கல் செய்யட்டும், அதை பார்த்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்து விட்டார். எனவே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறை எங்கு அழைக்கிறதோ அங்கு ஜெகன்மூர்த்தி செல்ல வேண்டும். விசாரணையின் முடிவில் அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் தற்போது ஏற்பட்டுள்ளது. பாலா மதன், அதே நேரத்தில் காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வைத்த வாதங்கள் என்ன? என காவல்துறை உயரதிகாரி ஒருவர் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார். எனவே காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்த விஷயங்கள் என்ன? காவல்துறை தரப்பை பொறுத்த வரைக்கும் அந்த பாதிக்கப்பட்ட கடத்தப்பட்ட அந்த வாலிபருடைய பெற்றோர் ஜெகன்மூர்த்தி மீதோ அல்ல ஏடிஜிபி மீதோ புகார் அளிக்கவில்லை என்றாலும் கூட இவர்களுக்கு இந்த கடத்தல் சம்பவத்தில் தொடர்பு இல்லை என்று வீடியோ வெளியிட்டதாலும் கூட இந்த ஒரு வீடியோ வெளியிடப்பட்டது ஜெகன்மூர்த்தி அவர் மிரட்டி இது போன்ற வீடியோ வெளியிட்டதாக தான் இன்றைய தினம் ஒரு வாதத்தை எடுத்து வைத்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தில் இந்த இரண்டு பேருமே தொடர்பு குறித்து அவர் பேசும்போது வாதிடும் போது இந்த ஒரு சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் மகேஸ்வரி என்பவரை எதற்காக ஜெகன்மூர்த்தி சந்திக்க வேண்டும், அது மட்டும் இல்லாமல் இரவு 11 மணிக்கு மேல் எதற்காக சந்திக்க வேண்டும், இது சந்திப்பின் பிறகு ஏடிஜிபியும் இதற்கு உதவியுள்ளார். குறிப்பாக கடத்தப்பட்ட அந்த வாலிபரை மீண்டும் அவரை கொண்டு சென்று வேறு இடத்தில் விட்டு செல்வதற்காக காவல்துறை ஏடிஜிபி எப்படி ஒரு வாகனத்தை கொடுத்து விட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தில் ஏடிஜிபிக்கும் தொடர்பு உள்ளது என்ற வாதத்தை தான் இன்று காவல்துறை தரப்பு எடுத்து வைக்கப்பட்டது. எனவே இது தானாக எந்த ஒரு உள்நோக்கத்துடனோ எந்த ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டில் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை. மாறாக ஏற்கனவே கைது செய்யப்பட்ட அந்த 5 பேர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் தற்போது ஏடிஜிபியை கைது செய்துள்ளதாக இன்று காவல்துறை தரப்பில் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஏடிஜிபியும் ஜெகன்மூர்த்தியும் சந்தித்தது, ஏடிஜிபியும் மகேஸ்வரி பேசியது உள்ளிட்ட அனைத்து ஆதாரம் தாங்கள் சேகரித்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் தற்போது காவல்துறை இந்த முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருப்பதாகவும் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. பாலா மதன், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சிறுவன் கடத்தல் வழக்கு, முன்னதாக இந்த காதல் திருமண வழக்கு அப்படின்னு 2 இருக்கு. இந்த வழக்கு பிரதானமாக இது சிறுவன் கடத்தல் வழக்கு, அதனைத் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளினுடைய விஷயம் மட்டுமாகத்தான் இருக்கு. தொடர்ந்து தற்போது நீதிமன்ற வளாகத்தில் டிஜிபி சங்கர் ஜிவாலுடைய ஆலோசனை என்பது எந்த கட்டத்தை எட்டியிருக்கிறது மதன்? கண்டிப்பாக, அதாவது இந்த ஒரு வழக்கு விசாரணை இன்று மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக ஒரு உயர் அதிகாரி ஏடிஜிபி உள்ள ஒரு நபர் இது போன்ற ஒரு கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளார். ஏடிஜிபியை பொறுத்த வரைக்கும் அவர் தரப்பில் வைக்கப்பட்ட வாதத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அந்த காவல்துறையில் தனக்கு எதிராக சிலர் உள்ளதால் காரணம்தான்
உள்நோக்கத்துடன் பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வைத்து தான் தற்போது இது போன்ற ஒரு விஷயத்தை சிக்க வைத்துள்ளதாக ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்த நீதிபதி இது போன்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீதிமன்றத்திற்கு சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் நீங்க பார்த்துக் கொள்ளலாம், நீங்க அங்க வாதிட்டுக் கொள்ளலாம். தற்போது உங்களுடைய வாகனமானது அந்த கடத்தல் சம்பவத்தில் பயன்படுத்த உறுதி செய்யப்பட்டுள்ளதால் உடனடியாக உங்களுக்கு தண்டிக்கப்பட வேண்டும், மன்னிப்பு கொடுக்க முடியாது, உடனடியாக கைது செய்யுங்கள், சிறையில் அடையுங்கள் என்றுதான் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேற்கொண்டு இந்த ஒரு விஷயத்தில் இது போன்ற நீதிமன்றம் கடுமையான ஒரு உத்தரவை ஏடிஜிபிக்கு வழங்கியுள்ளதற்கு காரணமாக தான் தற்போது சங்கர் ஜிவால் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் அரசின் மூத்த வழக்கறிஞர்கள், தலைமை வழக்கறிஞர் உள்ளிட்டோரை சந்தித்து ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். இதனால் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரைக்கும் காவல்துறை சேர்ந்த ஒரு உயர் அதிகாரி இந்த ஒரு குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாக தான் தற்போது நிரூபணமாகியுள்ளது. எனவே மேற்கொண்டு இந்த வழக்கை எப்படி எதிர்கொள்வது, ஏடிஜிபிக்கு என்னென்ன அவருக்கு எதிரான வாதங்கள், அதாவது நாளை ஜாமீன் மனு தாக்கல் செய்தால் கூட காவல் தரப்பிலிருந்து எடுத்து வைக்க வேண்டிய வாதங்கள் தொடர்பாக, அந்த சட்ட நடவடிக்கை தொடர்பாக தான் தற்போது அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டது. இன்னும் ஒரு 15 நிமிடத்துக்குள்ளாக அந்த ஆலோசனை கூட்டம் முடிந்துவிடும் என்ற ஒரு தகவலும் தற்போது வந்துள்ளது. பாலா மதன், அதே நேரத்தில் இன்றைய விசாரணையின் போது நீதிபதி ஒரு சட்டமன்ற உறுப்பினரையும் காவல்துறை அதிகாரியையும் சமமாக நடத்த முடியாது என்கிற வாதத்தை முன்வைத்திருந்தார். அதற்காக அவர் அளித்த விளக்கம் என்பது என்ன? அதாவது ஜெகன்மூர்த்தியை பொறுத்தவரைக்கும் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட உடனேயே நீங்கள் எந்த தொகுதியை சேர்ந்தவர், எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு அவருடைய வழக்கறிஞர் பதிலளிக்கும் போது நீங்கள் பதிலளிக்க கூடாது, சம்பந்தப்பட்ட நபரை பதிலளிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அது தொடர்ச்சியாக தான் ஜெகன்மூர்த்தியை தான் ஜெயித்த தொகுதி என்ன, எவ்வளவு வாக்கு வித்தியாசம் ஜெயித்தோம் என்று தெரிவித்தார். அப்போ நீதிபதியை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அந்த தொகுதியில் உள்ள வாக்காளர்கள் சேர்ந்து உங்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பியுள்ளார்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைக்கு நிமித்தமாக தான் இதுவரைக்கும் உங்களை கைது செய்ய வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பிக்கவில்லை. ஆனால் நீங்கள் விசாரணைக்கு கண்டிப்பாக ஆஜராக வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, கடமை என்பதால் நீங்கள் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும். அதாவது சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் தேர்ந்தெடுப்பது அவருடைய பிரச்சனைகளை நீதிமன்றம் மூலமாகவோ அல்லது சட்டமன்றம் மூலமாகவோ தீர்க்க வைப்பார்கள் என்ற நம்பிக்கை தான் உங்களை எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்துள்ளார்கள். ஆனால் இது போன்ற கட்ட பஞ்சாயத்து செய்வதற்காக நீங்கள் இந்த ஒரு பதவியை பயன்படுத்தினால் அதை பார்த்து கொண்டு நீதிமன்றம் வேடிக்கை பார்க்காது என்ற ஒரு கருத்தையும் இன்று ஒரு எச்சரிக்கையும் தற்போது நீதிபதி வழங்கியிருந்தார். எனவே சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் இந்த பிரச்சனையை தனியாக நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். அதே போல காவல்துறை அதிகாரியை பொறுத்த வரைக்கும் இது போன்ற ஒரு அரசு அதிகாரி, மக்கள் வரி பணத்தை கொண்டு ஊதியம் பெறும் ஒரு அரசு அதிகாரி, உயர் அதிகாரி இது போன்ற ஒரு குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டால் இப்போது தரப்படும் இந்த உத்தரவானது மற்ற அனைத்து அந்த பப்ளிக் சர்வன்ட், பொது ஊழியர்களுக்கும் ஒரு பாடம் அமைய வேண்டும். இந்த ஒரு செய்தியானது அனைத்து அதிகாரிகளுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்துதான் ஏடிஜிபியை உடனடியாக கைது செய்து செயல் அடைக்க வேண்டும் என்ற உத்தரவை தற்போது நீதிபதி பிறப்பித்துள்ளார். பாலா, விவரங்களுக்கு நன்றி மதன். நன்றி.